தைப்பூசத்துக்கு முன்னாடி நாள் வந்து ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு என்னைக்காவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்து திருக்கல்யாணம் பக்கத்துக்காக போகிறோம் 12 மணிக்கு நீ வரையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கிட்ஸை விட்டுட்டு போக முடியாதுன்றனால நம்ம காலையில் போகலாமா அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து நம்ம பேசிகிட்டே இருப்போம். திடீர்னு யாராவது ஒன்று சொல்லும் போது சரி அந்த விஷயத்த செஞ்சிடலாம், சாமி நமக்கு ஏதோ சொல்ல வராங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சமைச்சிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பாப்பா மட்டும் காலைல சாப்பிடவே இல்லை. அவங்கள சாப்பிட்றீங்களான்னு என்னென்னமோ கேட்டு அவங்க எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் வந்து அன்னதானம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து காவடியெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அனுமார் வால் மாதிரி எல்லாம் நீட்டிக்கிட்டே போகுது. கூட்டம் கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் தாண்டி அளவுக்குலாம் கூட்டம் இருந்துச்சு. சரி ஓகே, குழந்தைங்கள வச்சுட்டு நம்மளால் இன்றைக்கி சாமி தரிசனம் பண்ணுறதுங்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கோபுர தரிசனம் கோடி தரிசனன்ற மாதிரி கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு அப்புறம் வெளியே சுவாமி இருந்தாங்க, அந்த சுவாமியும் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து எல்லாருமே கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. கூட்டத்துலேருந்து ஒரு வழியாக வெளியே வந்ததுக்கப்புறம் பாப்பா வந்து பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போல்லாம் குட்டி பையனுமே வந்து பொம்மை வேணுங்கிறத கை நீட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல அவங்க நல்லா தெளிவாக இருக்காங்கன்றது அது தெரியுது. எல்லாருக்கும் பொம்மைலாம் வாங்கி கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. குழந்தைங்கள ரொம்ப நேரம் வெயிலே கூட்டிகிட்டு வர முடியலன்றனால அங்கங்கே மரத்து நிழல்ல குழந்தைங்கள வந்து இலப்பார வச்சுட்டு அதுக்கப்புறமேல் வந்து கரும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு கம்மங்கூழ் கடந்தது, அங்கே கம்மங்கூழ்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.